சிஎஸ்எஸ்ல 3D ரொட்டேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பாடி டேக்ல ஒரு div கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்பேன் ஒரு 8 ஸ்பேன் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா -i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் வேரியபிள் கஸ்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் இமேஜ் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி 8 டைம்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நான் 8 இமேஜஸ் வச்சு தான் 3D ரொட்டேஷன் பண்ண போகிறேன். அதோட வேரியபிள்ஸில் 1 2 3 அப் டு 8 வரைக்கும் மாற்றிக்கோங்க. ஸ்டைலில் சிஎஸ்எஸ் வேரியபிளில் இமேஜஸ் வந்துட்டு வெப் டிசைனிங்கோட இமேஜஸ் தான் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ HTML, CSS, JavaScript, jQuery, Bootstrap அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான இமேஜஸை எடுத்து நீங்கள் 3D ரொட்டேஷனில் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து வெப் டிசைனிங்கோட இமேஜஸை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம div கிளாஸில் பாக்ஸுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அடுத்தது இந்த div கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட பாடி பார்ட். இதுக்கு நம்ம ஸ்டைலிங் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்டைல் பார்ட்டில் யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் வந்து 0, பேடிங் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். டோட்டல் வித் கால்குலேட் பண்ணுறதுக்காக பாடி டேக்கில் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். இது வந்து சென்டரில் மூவ் பண்ணுறதுக்காக இந்த 3 ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட டெவலப்மெண்ட்டை மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட்னா அந்த டிவைஸ் ஹைட்டாவது இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன், ரொட்டேஷனோட லுக் நல்லா இருக்கணுன்றதுக்காக. பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்கு பொசிஷன் ரிலேட்டிவ், ஏன்னா பாக்ஸ் தான் நம்மளோட பேரண்ட்டை எப்போவுமே ரிலேட்டிவாக நம்ம செட் பண்ணுவோம். வித் வந்து 200 பிக்சல். இமேஜஸோட ஹைட் வந்து வேரியாக வாய்ப்பு இருக்குன்றனால ஹைட் அண்ட் வித் 200 சொல்லி செட் பண்ணிக்கிட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து எதர் ஃப்ளாட் கொடுக்கலாம். நான் இங்கே 3D ரொட்டேஷனால ப்ரிசர்வ் 3D கொடுத்துட்டேன். அனிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட்டுங்கிற நேமில் 20 செகண்ட்ஸ் லீனியர் சேம் ஸ்பீடில் இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ கீ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமேட்டுக்கு எழுத போகிறேன். அனிமேட் வந்து யூசர் டிஃபைன்டு தான். இதில் வந்துட்டு 0% இருக்கும் போது டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொடுக்கும் போது தான் நமக்கு 3D நடக்கும். 1000 பிக்சலில் ரொட்டேஷன் ஒய்யில் 0 டிகிரி எனக்கு நடக்கணும். ஒய் ஆக்சிஸில் தான் ரொட்டேஷன். 100% போகும்போது அதே பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல் அதாவது 3D ரொட்டேஷன் கொடுத்து ரொட்டேஷன் ஒய் வந்து 360 டிகிரின்ற போது கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து எனக்கு கிடச்சிரும். இது வந்து கீ ஃப்ரேம்ஸில் நான் ஆட் பண்ணுற ஒரு அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் ஸ்பேன் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பேனில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட்னு கொடுக்கணும். ஏன்னா ஸ்பேன் வந்து சைல்டு டாப் 0 லெஃப்ட் 0ன்னு சொல்லி பொசிஷனிங் செட் பண்ணிட்டு வித்தும் ஹைட்டும் 100% கொடுத்துட்டேன். ஏன்னா பேரண்ட்லேயே ஹைட் அண்ட் வித்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் மார்ஜின் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சென்டரில் தான் எல்லாம் நடக்க போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் மார்ஜின் சென்டர். டிரான்ஸ்ஃபார்மோட ஸ்டைல் இங்கேயுமே நம்ம 3Dயை ப்ரிசர்வ் பண்ண சொல்லிட்டோம். ஃப்ளாட் வந்துட்டு நமக்கு நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஒய். ஓகேவா? ரொட்டேட் ஒய்ல வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணுறேன் மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட வேரியபிள் கீழே இருக்குல்லையே -i அதை வச்சு இன்ட்டு 45 டிகிரி கொடுத்து அதை கால்குலேட் பண்ணிட்டேன். ஒய் ஆக்சிஸ் ரொட்டேஷனுக்கு டிரான்ஸ்லேட் இசட் வந்து 400 பிக்சல். இசட் ஆக்சிஸில் வந்துட்டு லிஃப்ட் ஆகி 400 பிக்சல் எனக்கு கிடைக்கும். ஜஸ்ட் மூமெண்ட். வெப் கிட் பாக்ஸ் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வெப் கைட். ஓகேவா? வெப் கைட் KITE கொடுத்து பாக்ஸ் ரிஃப்ளெக்ட் கொடுத்துக்கோங்க. பிலோ ப்ராப்பர்ட்டியில் 0 பிக்சல் கொடுத்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் 2 டிரான்ஸ்பரண்ட் கலர் ஒன்று கொடுத்துட்டு 004ன்னு ஒரு டார்க் கலர் செட் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் எஃபெக்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பேனில் அந்த இமேஜுக்கு நான் ஒரு ஸ்டைலிங் எழுத போகிறேன். இந்த மாதிரினா பொசிஷன் அப்சல்யூட். இமேஜுமே நம்மளோட சைல்டு தான். ஸோ அதுக்கும் லெஃப்ட் டாப் 00ன்னு செட் பண்ணிட்டு வித் ஒரு 100% கொடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பிக்சல் கொடுத்துட்டு கர்வ்டு பார்டர் இமேஜஸ்க்கு கொடுத்துட்டேன். பார்டர் வந்து ஒரு 2 பிக்சலில் ஒயிட் கலர் கொடுத்து ஹைட் 100% கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து எனக்கு அந்த இமேஜில் கரெக்டாக செட் ஆகணுன்றதுக்காக கவர் கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் நம்மளோட சிஎஸ்எஸ்ல எழுதுகிற ஸ்டைலிங். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து CSS 3D ரொட்டேஷன். இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இமேஜ் டேக்கில் கொடுத்த நம்மளோட இமேஜஸ் தான். அந்த இமேஜஸ்க்கு நம்ம கொடுத்த ஹைட் அண்ட் வித்தில் நமக்கு CSS 3D ரொட்டேஷன் ஈஸியாக வந்து கிடச்சிச்சு. ஓகேவா?